ஹாய்ங்க. இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு பார்ப்போமா. நான் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வேக வச்சுட்டாங்க. அது அந்த கொண்டக்கடலையோட தண்ணியும் புளி ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க, கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுந்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம், சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெங்காயத்தை 4 எடுத்து கட் பண்ணி குட்டியாக வச்சுருக்கேங்க. இந்த அளவு கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. இதுவே போதும். இப்போ நம்ம பார்க்கலாம். எண்ணெய் வாணலியில் போட்டு வச்சுருக்கேன். கடுகு பெருங்காயத்தை போட்டு தாளித்து கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த சமையல் அம்மாவோட சூப்பராக இருக்குங்க. வீக்கெண்டுனால நான் அம்மாவை சமைக்க சொல்லிடுவேன். அப்போ தான் நம்மளும் வீடியோ எடுக்க நல்லா இருக்கும்ல. இது வதங்கினதும் சாம்பார் பொடி, மல்லிப்பொடிலாம் போட்டுடலாம். இந்த ஒரு வாரம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்க்குறீங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோவாக நானும் போடுறேன். இது கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி தண்ணியும் கடலை வேக போட்ட தண்ணியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயே நான் உப்பு போட்டுட்டேன், அதனால் நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. இது நல்லா கிண்டி கொதிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சாட்டும் கொஞ்சம் அப்படி கெட்டித்தன்மைக்கெலாம் வேணாம். நம்ம இந்த கடலை கொஞ்சம் நேரம் ஆக கெட்டித்தன்மை வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அந்த சுண்டலோடு போட போகிறோம். சுண்டலை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு நம்ம கூட்டோ இல்லை பொட்டுக்கடலை துவையில நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கொதித்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.